நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தற்பரிசோதனைக்காக நான் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு தற்பரிசோதனை, நான் மற்றவர்களை காயப்படுத்துகிறேனா? அந்த கேள்வியை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய இருதயத்தில் கேட்கணும். உங்களையே நீங்க பரிசோதித்து பாருங்க. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் நம்முடைய ஆண்டவரை நிறைய பேர் காயப்படுத்தினார்கள். வார்த்தையினால காயப்படுத்தினாங்க, சவுக்குனால காயப்படுத்தினாங்க, இன்னும் அவரை திட்டி காயப்படுத்தினாங்க, எப்படியோ அவரை காயப்படுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் யாரையுமே காயப்படுத்தவே இல்லை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலே இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, நீங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. உங்களை யார் வேணாலும் காயப்படுத்தலாம், நீங்க தாங்குற ஆளு. கர்த்தர் உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் தருவார். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சியான ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு காயப்படுத்தினாலும் தாங்கும். அப்படியே ரூம்ல போய் அழுவாங்க, மறைவிடத்துல அழுவாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு காயப்படுத்தினாலும் அப்படி கல்லாட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பரவாயில்லப்பா, நீ என்ன பேசுனது பரவாயில்லப்பா, பரவாயில்லம்மா நீ என்ன பேசுனது பரவாயில்லம்மா, நீ தானே பேசுன, அவ்வளோதான். மனிதர்கள் அவ்வளோதான், பேசதான் செய்வாங்க, அப்படி ஈஸியாக எடுத்துக்குவாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய வார்த்தைகள் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலே நிறைய பேர் காயப்படுத்துறாங்க. மனைவிய வார்த்தையினால காயப்படுத்துறாங்க, கணவனை வார்த்தையினால காயப்படுத்துறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் அவங்க ஒரு தப்பை செஞ்சிருப்பாங்க. அந்த தப்பை சொல்லி காமிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அவங்க காயப்பட்டுருவாங்க, அவங்க வாயை மூடிடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையே யூஸ் பண்ணிக்கிறது, அந்த தவறையே யூஸ் பண்ணி அப்படியே காயப்படுத்தி, நீ எப்படியா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆள் தானே, நீ அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஆள் தானே, அந்த நபர் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே காயப்படுத்திடுவாங்க. உங்களால தான் அப்படின்னு காயப்படுத்திடுவாங்க. உங்களுக்கு அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு காயப்படுத்திடுவாங்க. இந்த ஜபத்திலே இருக்கிற யாரோ ஒருவர் நீங்கள் யாரையாவது காயப்படுத்தி இருப்பீர்களே, ஆனால் உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன், தயவு செய்து அவங்களிடத்துல போய் சாரி கேளுங்க. தப்பு கிடையாது, சாரி கேட்கறது தப்பு கிடையாது. உங்களை தெரியாம காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்குங்க, இனி நான் உங்களை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை பயப்படுத்துவதற்காக அல்ல. ஒரு திருச்சபையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த திருச்சபையிலே இருக்கிற ஒரு நபருக்கும் அந்த பாஸ்டருக்கும் ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. பாஸ்டர் மேல பயங்கரமான குற்ற பழிகள் அந்த சபையில இருக்கிற அந்த நபருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவர் பாஸ்டர் ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்கிற உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்க அந்த ஷூ போடுற சர்ச்சு தான், அவருடைய ஷூவை கழட்டி அப்படியே மேலே தூக்கி காமிச்சிருக்கிறாரு. அந்த ஷூவை கழட்டி மேலே தூக்கி காமிச்சு அப்படி எரியலாம் அப்படின்னு நினைச்சாரா இல்லை அடிக்க போகலான்னு நினைச்சாரா என்னன்னு தெரில. ஷூவை கழட்டி மேலே காமிச்சிட்டு திடீர்னு அவருக்கு மனசுக்கு சச்சா ஐயோ சர்ச்சாச்சே, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இருமென்றெல்லாம் சொல்லியிருக்காங்களே, அந்த வசனம் டக்குன்னு ஞாபகம் வந்த உடனே அந்த ஷூவை கையில் எடுத்த ஷூவை திரும்ப கீழே போட்டுட்டு அவர் ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் ஒரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையினுடைய வலது கரம் இல்லாமல் பிறந்துச்சாமா, வலது கையே அந்த குழந்தைக்கு இல்லையா, வலது கை மட்டும் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிறவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா சில நேரங்களிலே நம்ம செய்கிற பாவங்கள் நம்மை பின்தொடரும் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்க கூடாது. ஒருவேளை அந்த மனுஷன் அப்படி செருப்பை தூக்கி காமிச்சு ஒருவேளை மனசாட்சி குத்தப்பட்ட உடனே அந்த தேவனுடைய ஊழியரை போய் பார்த்து தப்பு செஞ்சிட்டேன், என்னை தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலையும் ஒருவேளை ஒப்புரவாகியிருந்தா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருக்கவே மாட்டாரு.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டு அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்க ஒப்புரவாகுதல் மிக அவசியம் உங்களுக்கு. அப்பதான் அந்த பாவத்தினுடைய அந்த தவறுனுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்காது. அந்த தவறுனுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்காம இருக்கணும்னா உடனே நீங்க ஒப்புரவாயிரணும். எந்த நபரிடத்துல நீங்க தப்பு பண்ணீங்களோ அந்த நபரிடத்திலையும் ஆண்டவரிடத்திலையும் நீங்கள் ஒப்புரவாயிரும். டக்குன்னு அப்படிதான் நம்ம ஒரு வார்த்தை டக்குன்னு சொன்னா கூட, கோபம் சொன்னா கூட உடனே ஏசப்பா ஏசப்பா சாரி ஏசப்பா, இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது, தப்பு தான் ஏசப்பா. என்னுடைய குழந்தைகளுக்கு கூட நான் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறேன்னா, அவங்க ஏதோ ஒரு வார்த்தை டக்குன்னு அப்படியே விளையாட்டுத்தனமா ஏதோ ஒன்று பேசிட்டா கூட உடனே டேய் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு, நீ பேசின வார்த்தை ஏசப்பாவுக்கு பிடிக்காத வாழ்க்கை, உடனே மன்னிப்பு கேளு. உடனே அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ஏசப்பா ஏசப்பா மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன் ஏசப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு எங்க பிள்ளைகளுக்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன். பிள்ளைகளுக்கு கூட அப்படி சொல்றேன். ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே மன்னிப்பு கேட்க சொல்லுவேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தவறு செய்தோம் என்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம அதற்காக மன்னிப்பு கேட்கறது, அதற்காக நீங்க இறங்கி போவது தவறே அல்ல. உங்களுடைய தண்டனையை அப்படி அது குறைச்சிடும். ஆனால் அதுல நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனம் உள்ளவர்களாயிருங்கள். ஸோ இன்று ஒரு தீர்மானத்தோட போங்க. இன்றைக்குள்ள தற்பரிசோதனை என்னன்னா, நான் யாரையுமே இனி என்ன பண்ண மாட்டேன்னா காயப்படுத்தவே மாட்டேன். என் வாயின் வார்த்தையினால காயப்படுத்த மாட்டேன், என் செய்கைகளினால காயப்படுத்த மாட்டேன். யாரோ ஒருவரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். மகளே, அவங்க காயப்படுத்துறதற்காக நீ காயப்படுத்தலாமா? மகனே, அவங்க காயப்படுத்துறதுனால நீ காயப்படுத்தலாம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரை எப்படி காயப்படுத்துறார் தெரியுமா? அவரை நான் அறியேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது. என்னென்னமோ திட்டுறான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் திரும்ப அந்த பேதுருனுடைய இருதயத்தை காயப்படுத்தல, திரும்பி ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் பார்த்தாரு. திரும்பி ஒரு பார்வை மட்டும்தான் பார்த்தாரு. அது மட்டுமல்ல, யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியத்து ஆண்டவரை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறான். ஆண்டவரை காயப்படுத்திட்டான். ஏப்பா, உன்னை காட்டி கொடுக்கறது வேற எதுவுமே கிடைக்கலையா? ஆண்டவர் அப்படியே நேசிச்சு காயப்படுத்துறான் பாருங்களேன். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உதவாதவனேன்னு சொல்லல, உருப்படாதவனேன்னு சொல்லல, சிநேகிதனே நீ முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய், சிநேகிதனே. அப்போ நம்முடைய ஆண்டவர் அவரை காயப்படுத்தினவங்களை ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா காயப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டே தான் இருக்காரு ஆண்டவர். நீ ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை காயப்படுத்தி பேசுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னா காயப்படுவார்னு தெரியும், உங்க வீட்டுக்கார அம்மா என்ன சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும், உங்க அம்மா எதை சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும், உங்க அப்பா எதை சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும், உங்க சுற்றி இருக்கிறவங்க எதை சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும். அவங்கள காயப்படுத்தணுன்ற நோக்கத்திற்காகவே நீங்க காயப்படுத்தி பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளையே, இனி யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன், இனி நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, மிரியாமும் ஆரோனும் அவனை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா? நீ யாருன்னு தெரியாதா? மீதியானிய ஸ்திரீயை கூட்டிட்டு வந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லி அவனை காயப்படுத்தி பேசும்போது அவன் எதுவுமே பேசல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு பேசு. அதனால காயப்படுறவங்களுடைய பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ரொம்ப காயப்பட்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க சகிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவங்க காயப்படுத்த வைக்கிறார். பரவாயில்ல, பரவாயில்ல, சகிச்சுக்குங்க, நீங்க தாங்கிக்கிங்க, நீங்க தாங்கிக்கிங்க. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பலிபீடத்தில் நிற்கிற நான் அடிக்கடி நினைப்பேன், முட்டாள் அப்படின்னு எத்தனையோ பேர் எங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உன் தலையில களிமண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உன் மண்டையில மசாலாவே இல்லை, நீ நல்ல சாணி சுமக்கிறதுக்கு தான் நீ லாயக்கு, என்னென்ன எல்லாமே. ஆனா அவங்க திட்டுற மாதிரி தான் நான் இருந்தேங்க. உண்மையிலே சாணி சுமக்கிறது தான் நம்ம தலை லாயக்கு, அப்படிதான் இருந்தேன். அவங்க சொல்ற மாதிரி என் மண்டையில மசாலா இல்லை, உண்மைதான் மசாலா இல்லை. ஆனா எல்லாம்
வந்தது ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவங்க எனக்கு சொல்லும்போது என்ன அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் காயப்பட்டேன். நம்ம ஏன் இப்படி பிறந்தோம், இப்படி ஏன் இருந்தோம் அப்படின்னு எல்லாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதெல்லாம் மகிமையாக மாற்றிருக்கார். அதனால் உங்களையும் மாற்றுவார், உங்களை மகிமையாய் மாற்றுவார். கண்களை மூடி யாரோ ஒருவரை நீங்கள் காயப்படுத்தி இருப்பீங்களே, ஆண்டோடத்தில் தயவு செய்து மன்னிப்பு கேளு. எங்கள் அம்மாவை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா, எங்கள் அப்பாவை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா, என் கணவனாரை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா, என் மனைவியை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. இனி நாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டோம்ப்பா. இனி எந்த நபரையும் நாங்க காயப்படுத்த மாட்டோம்ப்பா. உங்க மகிமை எங்களை கூட தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.